ஜி வணக்கங்க. வணக்கங்கண்ணா. எப்படி இருக்கீங்க? சௌக்கியம்ங்க. ரைட். இந்த வாரம் வியாழக்கிழமை கருங்கல்பாளைய சந்தையில் மீட் பண்ணியிருக்கோம். ஆமாங்க. இந்த வாரம் எப்படி இருக்குங்க சந்தை நிலவரம்? ஆனால் இந்த வாரம் போன வாரத்துக்கு இந்த வாரம் நல்லாவே பரவாயில்லைங்க. ரைட். இன்னைக்கு எத்தனை மாடு எடுத்துருக்கோம் நம்ம? இன்னைக்கு 12 மாடு பக்கம் எடுத்துருக்குங்க. 12 மாடு பக்கம் எடுத்து. எப்படி ஹெச்எஃப்ங்களா ஜெர்சியா என்ன மாதிரி டைப்ல எடுத்துருக்கோம்? ஹெச்எஃப் எடுத்துருக்கு, ஜெர்சியும் எடுத்துருக்கு, சாகிவால் டைப்பு, எல்லா டைப்பும் எடுத்துருக்குங்க. எல்லாமே பாக்குறதுனால மோட்டோ சைஸ்ல இருக்குது. ஆமா. எப்படி மாடுகள் ஒவ்வொன்றா பாத்திரலாங்களா? ரைட். 4 பல்லு தலைச்சங்கிடேரிங்கண்ணா. 4 பல்லு தலைச்சங்கிடாரி. 4 பல்லு தலைச்சங்கிடேரிங்க. சரி. நேரம் 23-24 லிட்டர் வரைக்கும் இருக்கும். இது திருவண்ணாமலைக்கு தான் போகுதுங்க. ஓகே. 4 பல்லுங்க. கேரண்டி சொல்லி கொடுத்துடலாம். கேரண்டி தான். ரைட். இது கேரளா போகுதுங்க. கேரளா போகுது. ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ட் போகுதுங்க. சரி. இது ரெண்டாணித்து. அவங்க ஊருக்கு இது 27-28 கறவை வரும். செனமாடு தான். இது தலைச்சேன். இது வயநாடு போகுது. ஓகே. இது வயநாடு போகுது தலைச்சேன். இது ஒரு 2 நேரம் சேர்ந்து ஒரு 17-18 காய் வெட்டு தான். ஒரு 20 நாள் பிடிக்கும்னா அவங்க ஊர் கிளைமேட் ஹில்ஸ் போய் டைமிங் கிளைமேட் எல்லாம் செட் ஆகி வரணும். நல்லா அடிக்க ஒரு காம்பா சுத்தமா இருக்கும். சரி. மாடு மடி வச்சு வரும்போது பாத்தீங்கன்னா அகட்டி தான் கால் நடக்கும். பெருசா இருக்கும். இதுவும் தலைச்சிருந்தாங்கன்னா இது ஒண்ணு 10 நாள் டைம் பிடிக்கும். இதுவும் 10 நாள் டைம் பிடிக்கும். காம்பெல்லாம் பூ காம்புனா பாருங்க, ரோஸ் காம்பு தெளிவா இருக்கும். இந்த மடி வச்சுதான் மடி வைக்கும் போது இன்னும் 20 நாள் இந்த மாடு 20 நாள், இந்த மாடு 20 நாள் மடி வச்சதுக்கு அப்புறம் அவங்களே கூப்பிட்டு சொல்லுவாங்க பாருங்க. அப்படிங்களா? சரி. அடுத்தது இதுவும் செனமாடு தாங்கண்ணா. இது செனமாடு தான். இது இன்னொரு 20 நாள் டைம் பிடிக்கும். நல்லா மடி வச்சு இது ரெண்டாணித்து மாடு. சரி. இது ரெண்டாணித்து மாடு. நல்ல பெரிய மாடு. நல்ல பெரிய மாடுங்க. இது 2 ஜோடியா வாங்குச்சுங்க. ஜோடி மாடு. அவருக்கே வயநாட்டுக்காரக்கே ஜோடியா தான் வாங்குச்சு. அக்கா தான் கட்சி மாதிரி இருக்குது. ஆமா. இதுவும் அவருக்கு தான். வயநாடு தான் போகுது. ரைட். இது கண்ணு மாடு அவங்களுக்கு. மடி செட் அருமையா இருக்கு. பாக்ஸ் டைப் மடியாட்டு இருக்கு. ஆமாங்கண்ணா. மாடு இப்பதான் கண்ணு போட்டுருக்குது. அதனால உங்களுக்கு வந்து கால் தூக்கும். ஓகே. இப்பதான் கண்ணு போட்டு பால் கறந்தோடனே பால் மாறிக்கும். சரி. ஆனா மாடு நல்ல பெரிய மாடு. ஆமாங்க. எத்தனை லிட்டர் சொல்லி கொடுக்கலாம்? ஆனா இது 27-28 லிட்டர் கேரண்டியா சொல்லி கொடுக்கலாம். கேரண்டியா சொல்லலாம். அவங்க கணக்கு பண்ணது 23-24 லிட்டர். சரி. அவங்க கணக்கு பண்ணது நம்ம வந்து அந்த கணக்கு சொல்லல. ஆனா அவங்க கிறந்ததுக்கு அப்புறம் 5 லிட்டர் சேர்ந்து வந்து தைரியமா சொல்லுவாங்க பாருங்க. ஆனா இதுல இருந்து போற 6 மாடுமே நம்ம தமிழ்நாடு கஸ்டமர் தான் போகுது. பூராமே பல்க் டைப் மாடு தான். ஒவ்வொரு மாடும் பாத்தீங்கன்னா 10 லிட்டருக்கு மேலதான் கறவை கெபாசிட்டி. அந்த மாதிரி தான் எடுத்துருக்கு. எல்லாமே 10 லிட்டர் கறவை. எல்லாமே ஜெர்சி, ரெட்டிங் ஜெர்சில எடுத்துருக்கு. ஜெர்சி மாட்டை பாத்தீங்கன்னா மிக்ஸ்டும் வந்திருக்கு மாட்டுக்கு. சாகிவால் மிக்ஸ்டும் இருக்கு. சரி. காங்கிரேஜ் கிராஸும் டைப்பும் வரும். எல்லாம் அவருக்கு வந்து ஃபேட் எஸ்என்எஃப் தேவை. ஃபேட் எஸ்என்எஃப் வேணும். இப்ப வந்து அவர் வந்து இந்த வாரம் சந்தைக்கு வந்து 10 மாடு எடுக்கிறதுக்கு வந்தாரு. சரி. அவருக்கு இந்த வாரம் 4 மாடு, 5 ஃபர்ஸ்ட் 4 மாடு தான் எடுத்தோம். இப்ப ரெண்டாவது ஒரு மாடு எடுத்தோம். 5 மாடு மொத்தம் 5 மாடு எடுத்துருக்கோம். இப்பதான் அவர் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்றாரு. அவர் கிட்டத்தட்ட 25 மாடு பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் 25 மாடு இந்த வாரம் போய் ட்ரையல் ஒரு வாரம் இல்ல 2 வாரம் கழிச்சு இதெல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அவர் திருப்பி வருவார். கண்டிப்பா வருவார். நீங்க அவர் ரிவ்யூ கேளுங்க, அவரே சொல்லுவார். ரைட். என்ன மாதிரி டைப்ல எடுத்திருக்கு மாடுகள் கொஞ்சம் காட்டுங்களா? ஒன்னு ஜெர்சிங்கண்ணா. ஒன்னு ரெட்டிங் ஜெர்சி. நல்ல கொம்பு டைப் இருக்கு. கிளிக்கொம்பு தானுங்க. ரைட். மடி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அண்ணா இன்னும் சுத்தமா மாடு கறக்க இன்னும் சுத்தமா நீ கண்ணு போறக்கு இன்னும் 10 நாள்ல இருந்து 10 நாள் இருக்கும். மடி இன்னும் வைக்கணும். எப்பவுமே சொல்றேன் நான், நம்ம டைம் எப்பவுமே அடிக்கு ஒரு காம் முன்னாடியும் பின்னாடி அடிக்கிறோம். இப்படியும் ஜான் வரணும், இப்படியும் ஜான் வரணும். மடி வைக்கும்போது மடி விரிஞ்சிரும். மடி வைக்கும்போது மடி லோடு வைக்கும்போது சுத்தமா விரிஞ்சு வந்துடும். சரி. அடுத்தது இது நல்ல சந்தன பிள்ளையில அருமையா ஒண்ணு இருக்கு. குழந்தையாட்டு இருக்குதுங்களா பாக்குறதுக்கு? மாடு தெளிவான தலைச்சங்கிட 2 பல்லுங்க. மாடு தலைச்சங்கிட 2 பல்லுங்க. மாட்டை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். மாட்டை பாத்தீங்கன்னா தலைச்சங்கிட 2 பல். யாரு வேணாலும் எந்த சைடு வேணாலும் போய் எல்லாரும் நினைப்பாங்க இந்த மாடு உதச்சு தள்ளிடு அப்படி பண்ணிடுறேன். இந்த மாடு குணம் அப்படி. யாரு வேணா அடி வயிற்றுல கை வச்சு என்ன வேணா பண்ணலாம். நல்ல சந்தன புள்ள அருமையான கேரண்டியா. அதான் லேடிஸ் எல்லாம் கை வைக்கலாம் மாட்டிருக்கு ஈஸியா. குழந்தைய கூட புடிச்சு கட்டலாம். யார் வேணா புடிச்சிட்டு போலாம். தவிடு தண்ணிக்கு ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. எத்தனை லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்க? ஆனா இது 2 நேரம் சேர்ந்து ஒரு 15-16 லிட்டர் தான் சொல்லி 16 லிட்டர் தான் சொல்லி இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள போறோம். சரி அவ்வளவுதான் சொல்லி இருக்கிறோம். இன்னும் மாடு கண்டு போறதுக்கு 20 நாள் டைம் ஆகும்னா மடி சுருக்கம் இருக்கு. இது எப்போ நான் சொல்றேன் பாருங்க. அடிக்கு ஒரு காம் தெரியுதுங்களா? மாட்டை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியுது. இந்த மாதிரி தான் எப்பவுமே எடுக்கணும். கறவை அப்பதான் இறங்கி வரும் பால். ஓகே. எவ்வளவு பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். 4 பல்லுங்கண்ணா. 4 பல்லு தலைச்சங்கிடேரி. சரி. சந்தைக்குள்ள வந்தோடனே இறங்கி பிடிச்ச மாடு யாருக்குமே கிடைக்காது. யாருக்குமே கிடைக்காது. சரி. மாட்டை தனியா அவுத்து காட்டுறேன் பாருங்க. பிரம்மாண்டமான மாடு இல்லைங்களா? மாட்டை பாத்தீங்கன்னாலே சொல்லுவீங்க. 101 மாடு. சந்தையில வந்து அருமையான மாடு. பெஸ்ட் மாடு இன்னைக்கு இது ஒண்ணு. இதுவும் ஒண்ணுதான். ரைட். சந்தையில வந்து பெஸ்ட் மாடு ஒரு 50 மாடு வந்திருந்ததுன்னா 50ல 5 மாடு அண்ணனுக்கு எடுத்தாச்சு. நல்ல மொட்டை டைப். மாடு தெளிவு. மாடு லட்சணமா இருக்குங்களா? பல்லு 4 பல்லு. சரி. 4 பல்லு சுழி சுத்தம். எந்த குறையும் கிடையாது. எத்தனை லிட்டர் கறவை சொல்லிருக்கீங்க? அண்ணா
அலச்சங்க டேரி 18 லிட்டர் கறவை சொல்லியிருக்கேன். 18 சொல்ல சரி. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஆனா இது 4 பல்லு, நீங்க பயந்துக்காதீங்க. இது எப்படி சாய்வால் டைப்புங்களா? ஜெர்சி, நான் பியூர் ஜெர்சி. பியூர் ஜெர்சி தான். பியூர் ஜெர்சி. ஓகே. அடுத்து வரும்போது மாடு பாத்தீங்கன்னா 6 பல்லு மாடு இன்னும் பெருசாயிருங்க. பெருங்கூட்டு மாடு ஆயிருங்க. பெருங்கூட்டு மாடு ஆயிருங்க. சரி சரி சரி. மாடு நிறமும் சும்மா தக தக தகன்னு இருக்குது. நான் 100ல ஒரு மாடுன்ட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா. 100ல ஒரு மாடு, 1000ல ஒரு மாடு வரும். ஓகே ஓகே. ஆனா அவருக்கு எடுத்த மாடு எல்லாமே அவரே நினைச்சிருக்க மாட்டாரு இவ்வளவு செலக்ஷன்ல வருமானு. அதான் நீங்க அவரை வேணாலும் கேளுங்க. கேக்குறேன். அடுத்த மாடு பார்க்கலாம். நல்ல வெள்ளையில அட்டகாசமான ஒரு மாடு இருக்கு. சாய்வால் ஒன்று பிடிச்சிங்கண்ணா. இப்படி சாய்வால் மாடு ஒன்று பிடிச்சிருக்குங்க. ரைட்டு. நேரம் பார்த்தீங்கன்னா 12-10 கறவை வரும். கண்ணு இப்பதான் போட்டு காலக்கண்ணு போட்டுருக்குங்க. கண்ணு பக்கத்துல போறாங்க, கண்ணை தூக்கிட்டு போறாங்க, மாடு முடுக்குது பாத்தீங்களா? ஆமா. இப்பதான் போட்டுருக்குது. ரைட். சரிங்களா? மாட்டை எல்லாம் பயம். ஒரு நாளைக்கு அப்படித்தான் இருக்கு இந்த கண்ணுக்கு. அப்புறம் செட் ஆயிக்கும். நீங்க எங்க கட்டினீங்களா மாடு பம்பிக்கு செட் ஆயிக்கும். ரைட்டு. கறவை சொல்லுங்க. செக் பண்ணாலும் தெளிவா இருக்கும். கறவை சொல்லுங்க அண்ணா. கறவை தான் சொன்னேன், 12-10 கேரண்டி. 12-10 கேரண்டி. மடி செட்டெல்லாம் அருமையா இருக்கும். நல்லா மடி வச்சுதான் கண்ணு போட்டுருக்குது. தெளிவா இருக்குண்ணா. ரைட். எந்த குறையுமே கிடையாது மாட்டுல. குறை சொல்ல முடியாது. யாராச்சும் யாராச்சும் பாக்குறவங்க ஒருத்தர் ஒரு குறைன்னு ஒன்று சொல்லுங்க பாக்கலாம். ரைட்டு. அடுத்தது ஒரு செவலை ஒன்று கட்டிக்கிறீங்க. ஒரு சாகிவால் கிராஸே தான். சாகிவால் கிராஸ். அடுத்து ஒரு சாகிவால் கிராஸே தான். இந்த பக்கம் ஒரு செவலை கட்டிக்கிறீங்க. இது சாகிவால் கிராஸ் தானே. சாகிவால் கிராஸ். ஓகே. 2 பல்லு, குணத்துல தங்கம். சரி. குணத்துல தங்கம். இது ஒரு 16-17 லிட்டர் பால் சொல்லி தான் கொடுத்துருக்கேன். கன்ஃபார்மா சொல்லி கொடுத்தலாம். சொல்றது வந்து எச்சாதான் பால் கரை வரும். சரி. அவருக்கு இப்ப பக்குவம் பண்ண தெரியாது. எடுத்த உடனே ஆரம்பிக்கிறாரு. ஓகே. எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். சரி. ஏதாச்சும் ஒரு டவுட்னாலுமே பூராமே சொல்லி கொடுத்துருவேன். சரி. எந்த ஒரு குறையும் இருக்காது அவருக்கு. எதுவுமே இருக்காது. எந்த ஒரு குறையுமே இருக்காது. இப்ப நம்ம மாடு வாங்குறோம் நம்ம கிட்ட அப்படின்னா புதுசா வாங்குறவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறோம். அதுக்கப்புறம் கைட் பண்றது நம்மளே பண்ணிடுறோம். வந்தாரு, எனக்கு பூராமே 25 லிட்டர் கெப்பாசிட்டி தான் மாடு வேணும்னு சொன்னாரு. ஓகே. ஆனா நம்ம ஊர் எந்த ஊருன்னு கேட்டேன். சரி. நம்ம திருவண்ணாமலை மாவட்டம், திருவண்ணாமலை இருந்து கடைசி போகணும் அப்படின்னாரு. ரைட். உங்களுக்கு பியூர் ஹெச்எஃப் பிரீடே வேண்டாங்கன்னு அப்படின்னு வேணான்னு சொல்லிட்டோம். நம்மளே அந்த ஐடியா கொடுத்துட்டோம். ஏன்னா அவர் ஆல்ரெடி முன்ன அவர் பண்ண வச்சிருந்தாருன்னா பண்ணலாம், கொடுக்கலாம். இப்பதான் ஆரம்பிக்கிறாரு. ரைட். ஆரம்பிக்கும் போது ஹெச்எஃப் மாடு கொடுத்துட்டு அவர் பராமரிப்பு 10 போச்சுன்னா மாடு பால் அவுட் ஆயிரும். மடி வந்துட்டு அவர் கவனிக்காம விட்டாருன்னா ஒண்ணுமில்லாம போயிரு மாடு. மாடே வீணா போயிரும். உடனே பெரிய விலை 1 லட்சம் ரூபாய்க்கு மேல மாடு போட்டு வாங்கிட்டு போய் அவர் சிரமப்படக்கூடாது. அதனால தெளிவா போறாமே கிராஸ் டைப்லயே தான். ரைட். எப்ப எந்த வெயிலுக்கு எந்த கிளைமேட் தூக்கி போட்டாலும் தாங்கும். இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா அட்டகாசமான மாடுகள் எடுத்திருக்கோம். சும்மா சொல்லக்கூடாது. ஹெச்எஃப் இருக்கட்டும், ஜெர்சி ஆகட்டும், எல்லாமே அருமையா இருக்கு. கண்டிப்பா. அது இந்த ரெட்டின் ஜெர்சியில் எடுத்திருக்கிறதாகட்டும், இந்த சாய்வால் டைப்ல எடுத்திருக்கிறதாகட்டும், எல்லாமே சூப்பர். ஃபேட்டுக்கு எஸ்என்எஃப் குறையில்லாத மாதிரி வராதுங்க. அவர் வந்து பேக்கரி சப்ளை சரி தெளிவா சொல்லிட்டாரு. ஓகே. எனக்கு வந்து ஃபேட் வேணுங்க, பச்சை தண்ணி ஆட் இருக்க கூடாது அப்படினாரு. ஓகே. அதுக்கு தகுந்த மாதிரி தான் தெளிவா தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம். ஒரு அண்ணனை கூப்பிடுறேன். அண்ணன் கிட்ட ஒப்பீனியன். ஆமா, நீங்களே பேசிட்டு இருக்கீங்களா? அவரையும் கூப்பிடுங்க. கூப்பிட்டு அவரையே கேளுங்க. நான் கையில வச்சுக்கோங்க. அண்ணா வணக்கம். உங்க பேருங்க? என் பேர் ஸ்ரீனிவாசன். ஓகே ஓகே. எங்கிருந்து வந்திருக்கீங்க? பக்கத்துல வச்சு கையில வச்சுக்கோங்க. நான் வடமலைப்பாக்கம், வெம்பாக்கம் தாலுகா, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். சரிங்க. நான் இருக்கிறது யூஎஸ். ஓகேங்க. அங்கே ஒரு 15 டேஸ், இந்தியாவில் ஒரு 15 டேஸ் இருப்பேன். ஓகே ஓகே. ஸோ விவசாயம், பண்ணை, அதை சார்ந்தோம். கிராமத்தில் ஏதாவது நம்ம பண்ணலாம் சொந்த ஊரில். ஓகே ஓகே ஓகே. எண்ணத்தோட அண்ணனை நேற்று நைட்டு தான் கான்டாக்ட் பண்ணீங்க. எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அவரை? யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்தா நம்ம சேனல் தான் பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு ஆமா, நம்ம மேனேஜர் பார்த்து ஓகே ஓகேங்க கிளம்பி ஆன் த வேல வரும்போது தான் கொடுத்தாரு. சரிங்க. ஒரே ஒரு தப்பு நான் என்ன பண்ணிட்டேன்னா 1 மணிக்கே வந்தா இன்னும் அவருக்கும் நிறைய. நீங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க. 1 மணி 2 மணிக்கு வந்திருந்தா இன்னும் மாடுகள் இன்னும் சிறப்பா எடுத்துக்கலாம். அவர் சொல்ற டைம்க்கு வந்துட்டு இருந்தா அவர் முதல்ல சொல்லிட்டு இருந்தார். சரி சரி சரி. நான் அவர்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லிருந்தேன் 2 மணிக்கு ஷார்ப்பா உள்ள வந்துருங்கண்ணா. ஓகே ஓகே. எத்தனை மணிக்கு வந்தாரு? அவர் ஒரு 4 மணிக்கு வந்தார். கொஞ்சம் லேட்டா வந்துட்டாரு. இன்னும் கொஞ்சம் வந்திருந்தா நல்லா பாத்துருக்கலாம். சரிங்க சார். என்ன மாதிரி ரெக்கமெண்ட் கேட்டீங்க? என்ன மாதிரி மாடுகள் கேட்டிருந்தீங்க நீங்க? நம்ம வந்து பண்ணை வச்சு முதல்ல அனுபவம் கிடைக்கணும். முதல்ல இப்போதைக்கு டீ ஷாப், பேக்கரி, ஓகே, அதுக்கு உண்டான அதாவது ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் நல்லா இருக்கிற மாதிரியான மாடுகளை பாலை கறக்கிற மாடா பார்த்தோம். சரிங்க. இது ஏற்கனவே செலவுலாம் இது பண்றோம்ல, அதனால சின்ன ரகம் இல்லாம ஒரு மீடியம் ரேஞ்சில் பால் கறக்கிற மாதிரி, ஓகே, ப்ராஃபிட் வர மாதிரி ஐட்டமா வேணும்னு தெளிவா சொன்ன உடனே ஒரே ஒரு முறை தான் சொன்னேன். அண்ணன் புரிஞ்சுக்கிட்டு சரிங்க. அப்போ அவர் எதுவுமே நான் போய் செலக்ட் பண்ண போனா கூட செலக்ட் பண்ணல. சில ஓகே சில மாடுகளை இவர் கூட செலக்ஷன் பண்ணும்போது இன்னொரு பெரிய ஒருத்தர் இருந்தாரு. அவர் மாடு வாங்கத்தான் இன்னைக்கு வந்திருந்தாரு. ஆமா ஆமா பார்த்தோம். அவருக்கு வந்து சொல்லிட்டாரு, எனக்கு வந்து இன்னைக்கு மாடு இல்லப்பா. ஓகே. நான் கேக்குற பட்ஜெட் அவரோட ரெக்யர்மெண்ட்லயே அவரோட பட்ஜெட்லயே இல்ல. பட்ஜெட்லயே மாடு இல்ல சாமி, நான் கிளம்புறேன். சரி. நான் இப்ப கிளம்புனா ஊர் போய் எனக்கு 10 மாடு இருக்கு, நான் போய் மேய்க்க போகணும் அப்படி. மாடு அடுத்த வாரம் வரப்பா அப்படின்னு. நான் ஒரு மாடை செலக்ஷன் பண்ணா அவரு தான் இவருக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்தாரு. அந்த பெரியவர் தான் இவருக்கு ஃபீட்பேக் கொடுத்தாரு இந்த மாட்டை பத்தி ஃபீட்பேக் பார்த்தோம். மாடு தெளிவா காட்ட. ஓகே. மாடுமே நின்னு பொறுமையா எதிர்பார்த்தாரு.
ஓகே 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 கஸ்டமரா வந்தவரே ஒரு ஃபீட்பேக் கொடுத்து ரைட்டுங்க. செலக்ட் பண்றது நல்லா இருக்கு, அவர் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு இன்னும் நம்மளுக்கு இவரோட செலெக்ஷனுக்காக. வேகமா போய் நல்லாவே திருப்தியா இருந்தது. ஓகே 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 அதை எடுத்துட்டு வந்து 4 மாடை கட்டின உடனே நம்மளுக்கு ஒரு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்து அப்புறம் கடைசியா மறுபடியும் ஒரு அந்த வெள்ளை கலர் அந்த சாகிவால் டைப் ஒரு மாடு எடுத்திருக்கீங்க. கண்டிப்பா. மொத்தம் 5 மாடுகள் இல்லைங்களா? அது இல்லாம இது எடுத்துமே நம்ம ஊர்ல கொடுக்கும்போது வில்லேஜ்ல ஒரு பழைய ஒரு எண்ணம் இருக்கிறது, இந்த மாடுகள்லாம் போய் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. இந்த மாதிரி கறவை கறக்கிற மாடு ஈரோடு சந்தைக்கு வருவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. பக்கத்துல இருக்க சின்ன சந்தைக்கு போயிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. அதுக்கு உதாரணமா நம்ம கூட வந்த நம்ம ஃப்ரெண்டு அடுத்த முறை வந்து இங்க வாங்குறேன்னு சொல்லிக்கிறாரு. ஸோ மனசுக்கு திருப்தியா தான் மாடு எடுத்திருக்கீங்க. அதுவும் சார் ஓகே கண்டிப்பா வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்கிறீங்க. கருங்கல்பாளையம் சந்தையில மாடு எடுக்கணும்னா இவர் மிதுன் அவர்களை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த முறை இதுதான், நான் எத்தனை மாடு வாங்கினாலும் சார் கிட்ட தான் வரப்போறேன். அங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டாவே போதும்னு நினைக்கிறேன். சரி சரி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபோன் பண்ணி சொன்னாலும் மாடு ஏற்றி வர மாட்டேன். சரிங்க, நேர்ல வரணும். ஆளு கண்டிப்பா சொந்தக்குள்ள ஓகே வந்து பார்க்கணும். அவங்க திருப்திக்கு தான் நம்ம மாடு எடுப்போம். ரைட் ரைட். திருப்திக்கு நான் மாடு எடுப்பேன். நான் மாட்டை காட்டுவேன், அவங்களுக்கு மனசு பிடிச்சா மட்டும்தான் மாடு எடுப்பேன். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பெஸ்டா இருந்தது. சரிங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் மாடு பிடிக்கும் போது இந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட பண்ணும்போது கண்டிப்பா நம்மளுக்கே ஒரு திருப்தி. அது மட்டும் இல்ல, 4 மாடு தான் எடுத்தோம். 5ஆவதா ஒரு மாடு வந்து நம்ம வந்து லேட்டா வந்து வாங்கிட்டு எனக்கு இந்த மாடு பிடிச்சிருக்கு. இந்த வெள்ளை மாடு ஓகே இப்ப கண்ணு போட்டது மாடு. ஓகே ஓகே. இந்த மாடு மனசு பிடிச்சது. நான் சொன்னேன் 12-10 பால் கேரண்டியா கறவை வரும்னா அப்படின்னு. ஓகே. ஆனா இதை வாங்குங்கண்ணா அப்படின்னாரு. ஃபேவரேட் போனேன். இது நான் வாங்கின வேலை வேற. வாங்கணுமான்னு கூட நான் பாக்குறத வச்சே வேணுமான்னு கேட்டாரு. அவரோட சொல்றேன், நான் வாங்கின வேலை வேற, நீ வந்து கேட்டுட்ட, நான் 10 மாடு வாங்கியிருக்கேன், அது ஆவரேஜ் ஆகிட்டு போது இந்த மாதிரி நீ பிடிச்சிட்டு போய்க்கும் கொடுத்துட்டு. வேற எதுவுமே அந்த வியாபாரி பேசவே இல்லை. கொடுத்துட்டாரு. 4 முடிஞ்சது இல்லாம 5ஆவது அடிஷனலா ஒரு மாடு கைக்கு வந்திருக்கு. ஆமா. ஓகேங்க சார், இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா டைம் எடுத்துக்கிட்டு இவர்கிட்ட, அதாவது மிதுன் அவர்கிட்ட மாடு வாங்கினது மட்டும் இல்லாம அவரை பத்தின ஃபீட்பேக்கும் ரொம்ப சிறப்பாக கொடுத்துருக்கீங்க. உங்களோட இந்த டைரி ஃபார்ம் ஆனது மென்மேலும் வளரணும்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.